இப்பதான் போனாரு. கேப்டன் வாழ்க. கேப்டனோட புகழ் பாத்தீங்கன்னா என்றென்றும் வாழ்க. இங்கேயே முடியாது, பேட்டி கொடுக்கணும். போயிட்டு வாங்க. இங்கேயே முடிச்சுட்டு நாங்க கிடையாது. நாங்க கேளுங்க. பதில் சொல்றது சொல்றேன். அங்க வந்து பேச மாட்டேன். நீங்க எங்க வேணா அண்டர் கிரவுண்ட்ல கொண்டு கூட அஞ்சலி செலுத்துவாங்க. அப்படியே பேட்டியில சொல்லிருங்க. ஆமா, இங்க போயில ஒரு நாள் கொடுத்துட்டு ஒரு ரெகுலரா இங்க எத்தனை பேர் வந்தாலும் தண்ணி கேன் கொடுக்க போறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு என் சக்திக்கு எத்தனை நாள் முடியுதோ அத்தனை நாள் கொடுப்பேன். கேப்டன் வாழ்க. கேப்டன் புகழ் வாழ்க. கேப்டன் வாழ்க. கேப்டன் புகழ் வாழ்க. அண்ணனோட படம் வெள்ளி விழா கொண்டாடுறோமா? சரி சரி. மதுரையா நீங்களா? இல்லம்மா, நான் சென்னைமா. வாங்க, எப்பனாலும் வாங்க. எப்பனாலும் வாங்க. கேப்டன் வாழ்க. கேப்டன் புகழ் வாழ்க. கண்டிப்பா கண்டிப்பாமா, பாத்துட்டேன். கேப்டன் வாழ்க. கேப்டன் புகழ் வாழ்க. கேப்டன் வாழ்க. கேப்டன் புகழ் வாழ்க. இந்த இடத்துல வந்து எனக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டு கடை வச்சுருக்கும் போது கேப்டன் வீட்டு வாசலில் தான் என்னை ஒருத்தர் கூப்பிட்டு போனார். அப்போ கேப்டன் வந்து வேறு ஏதோ படப்பிடிப்பில் இருந்தார். கேப்டனை பார்க்க முடியல. கேப்டன் தான் புது முகத்தெல்லாம் அறிமுகப்படுத்துவார்னு சொன்னார். இங்கே வரும்போது அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. உண்மையாலே அந்த ஞாபகம் ஒரு 10-12 வருஷம் கழித்து வந்து இன்றைக்கி வந்திருக்கு எனக்கு. அவ்வளோதான். அந்த ஞாபகம் வந்து பெரிய ஞாபகம் எனக்கு. ஒருவேளை நான் அவரை பார்த்துருந்தா உண்மையிலே பெரிய ஆள் ஆகிருக்கலாமோ அப்படின்றது இன்றைக்கி எனக்கு ஃபீல் பண்ணுறேன். அன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு விட்டோமே, மறுபடியும் ட்ரை பண்ணியிருந்தால் இன்றைக்கி நான் பெரிய ஆள் ஆகிருப்பணும்னு தோணுது. எத்தனையோ பேர் வளர்த்து விட்டனால நான் பார்க்காதது இன்றைக்கி நான் வருத்தப்படுறேன் உண்மையாலே. இல்லைண்ணே, கை உடஞ்சிருந்துச்சி. பொங்கல் வியாபாரம், கை வேற உடஞ்சிருந்துச்சி. இப்போ தான் கரெக்டாக ஒத்துருக்கேன். உங்களுக்கு தெரியுதா இந்த வரல? அதுதான் எனக்கு என்னோட சூழல் எல்லாம் தெரியும். கூட்டு இருக்கு, வாய்தா அட்டன் பண்ணணும், எல்லா சுக்களையும் முடிச்சுட்டு தான் வரணும் வேண்டிய சூழ்நிலை. அன்னைக்கு நீங்கள் சொல்லும்போது கும்பலாக எல்லாம் கீழே நின்றுந்தீங்க, மேலே பிரிட்ஜு மேலே நாங்கள் நின்றுந்தோம். அப்போ எங்களை எடுக்கல. அவ்வளோதான். லட்சக்கான மக்களும் எல்லாரும் தெரிய மாட்டாங்க. அவ்வளோதான். வேற என்ன கொஸ்டின்? ஆமாம், தண்ணி கேன் வந்து என்னால் முடிஞ்ச வந்து இந்த ஒரு வாரம் 10 நாள் 1 மாதம்னு பிளான் பண்ணல. என்னால் முடிஞ்ச கேனை டெய்லி ஒரு ஆட்களுக்கு எங்கேயே ஆர்டர் கொடுத்துட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்கள எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு சாப்பாடு கொடுக்குற இடத்துல தண்ணி கேன் இல்லை. அது குறைபாடு. நான் பார்த்து வரும்போது தண்ணி கேன் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. சாப்பாடு கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஜக்கில் இருக்குண்ணே, நான் கேனா கொடுக்க போகிறேன். வாட்டர் பாட்டிலாம் கரெக்ட் குறையா சொல்ல, கரெக்டாக கண்டினியூட்டி ஆக மாட்டுது. அதனால் வச்சுட்டு போயிட்ட போகிறேன். அது யார் வேணால் எடுத்து கொடுத்துக்கலாம் அண்ணே. அதுதானே அண்ணே, ஃபஸ்ட்டு நாள் வந்து அதிகமாக போடுற மாதிரி தோணும். 2வது நாளே காசு செலவு கம்மியாக தோணும். அதனால் வந்து என்னால் எவ்வளோ என் சக்திக்கு முடியுதோ அவ்வளோ ஒதுக்குறேன். அவ்வளோதான். எப்படின்னா நாளையில இருந்துண்ணே இன்றைக்கி தான் வந்திருக்கேன். எய்த்தாப்பில் ஒரு கடை பார்த்துருக்கேன், பேசணும். இல்லைமேட்டு அவங்க எத்தனை பேரல் போடுறாங்களோ அத்தனை பேரலுக்கு காசு கொடுத்துருவேன். நம்ம எதுக்கு தான் கடை இருக்குண்ணே, நம்ம எதுக்கு மாமா கடை மொபைல் ஷாப் இருக்குது, அவர் கொடுத்துருவோம். மாமா பார்த்துப்பாரு. அவர் பிஜேபி இறக்கி இங்கே சாப்பாடாண்டா வச்சுருவாங்க. யார் வேணால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னா தலைவர் இருக்கும் போது யாருமே வரல. அவங்க எல்லாருமே தெரியும், நியூஸ் மீடியாமல் தெரியும். இறந்தக்கப்புறம் எப்படி வராங்க. அவர் இருக்கும் போது பாராட்டிருக்கலாம், புகழ்ந்துருக்கலாம். ஒரு நல்ல கேப்டன் தலைவர் மிஸ் பண்ணிட்டோம் தான் சொல்லுவோம். எல்லாருமே சொன்னது தான். அவங்க விட்டதை அவங்க பசங்க நம்ம அந்நியார் தொடருவாங்க சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். கேப்டனோட சன்னோட படத்துக்கும் வெயிட்டிங் எல்லாரும் இருக்கும். கிட்டப்பெல்லாம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அவர் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டோம். எவ்வளோ கூட பார்த்துருப்பீங்க. எந்த தலைவனுக்குமே சரி, நம்ம மோடி சார் கூட போஸ்ட் போட ட்விட்டரில் யாருக்கும் போட பார்த்ததில்ல. ஒரு நல்ல தலைவனை மிஸ் பண்ணிட்டோம். உடம்பு சரியாக போனது தான். அவர் பண்ண ஸ்பீச்லாம் இப்போ ரெண்டு ஆகிட்டு இருக்கு. அவர் அப்போ பேச பாரத பிரதமரே போடுறாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ எந்த அளவுக்கு அவரோட புகழ் இருந்திருக்கு பார்த்துக்கோங்க. போடணும்னு போட மாட்டாங்க, போடணும்னு நினச்சி போடுறாங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு பெருசாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அதான் அப்பா எப்படியோ பசங்க அப்படி தான் இருப்பாங்க நம்புகிறோம். அதே மாதிரி தான் பண்ண போகிறாங்க. இவங்களை கைவிடக்கூடாது, அந்நியாரை கைவிடக்கூடாது. இதான் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக மிக்க நன்றி. நடிகர் வந்தால் கூட்டம் கொடுங்க, அதெல்லாம் வராமல் இருப்பாங்க. அது அவங்களோட பிரச்சனை தான். அதுக்கு தேவை. எங்களுக்கு இதுக்கப்புறம் ஆட்சி மக்கள் வராங்களா இல்லையா, தேமுதிக இந்த இடத்துல கூட்டம் இருக்கா இல்லையா, அதே மாதிரி தேமுதிக வரணும். அதான் எங்களோட ஆசை. எதிர்கட்சி போன வாட்டி எப்படி இந்த அம்மா இருக்கும்போது அதே மாதிரி திருப்பி வரணும். நீங்க நடிகர் வரலன்னு தலை அஜித்தை தான் கேட்குறீங்கன்னு தெளிவாக தெரியுது. சுற்றி வலிச்சு கேட்காதீங்க. நான் தலை ரசிகர் தான், தலையோட ஃபேனு. அவரோட சூழல் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. என் சூழ்நிலை என்னன்னு எனக்கு தான் தெரியும். அவரோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாது. அதை வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. அவங்கவுங்களுக்கு ஒரு சூழல் இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். ஃபோன் கால் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க.
அதை நீங்கள் கேட்டிங்களா? ஃபோன் கால் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க, மீண்டும் மீண்டும் தலை வரலன்றீங்க. ஏகே வரலன்னு வருவார்ண்ணா. வர வேண்டிய நேரத்தில் எல்லாரும் கண்டிப்பாக வருவாங்க. அண்ணே சர்ச்சேன்ட்டிங்க 3 மணின்னுலாம் நைட்டுன்னு சொல்லலாம், சொல்லிட்டு வர மாட்டாரு, சொல்லாம வருவார். அவர் எப்பயுமே சொல்லிட்டு செய்ய மாட்டாரு, சொல்லாம தான் செய்வார். நிறைய பேர் அழுது வீடியோ போட்டாங்க, விஷால் சார் போட்டு எல்லாம் பார்த்தாரு, எல்லாம் போடுறாங்க, சூரியனை போட்டாங்க. வர முடியாதுதான், அதுக்குன்னு நம்ம வந்து அதை பத்தி பேச முடியாதுங்க. நாங்க அவங்க போய் ஆள் கிடையாது. அவர் சொல்லிட்டு செய்யற ஆளும் கிடையாது, சொல்லாம செய்யற ஆளு செய்வாரு. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டினா எல்லாம் சாப்பிட்டு போகலாம். புரியல நடிகர் சங்கத்துல கேப்டன் பேர் வைக்கிறதுக்கு நடிகர் சங்கன்னு ஒரு ஃபேமஸா இருக்கிறமே அவர் தான். நான் கடன் இல்லாம இன்னைக்கு இருக்குன்னா அவர் தான் காரணம். பேர் இருக்குன்னா, கடன் இல்லாம இருக்குன்னா அது அவர் தான். நடிகர் சங்கன்னு ஒரு கடன் இல்லாம இப்ப தலை தூக்கி நிக்குதுன்னா அது அவர் தான் காரணம். அவரை பேச எவனுக்குமே தகுதி கிடையாது. அதை மட்டும் நீங்க எழுதிக்கோங்க, அவர் தான். அது யாருமே சொல்ல முடியாது. இவங்க கடன் ஆக்குவாங்க, அவர் கடன் ஆக்க மாட்டார், அடைப்பார்.